ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர் மதிப்பெண் குறைவாக எடுத்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவருக்கு அந்த ஆசிரியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வழக்கில் மனுதாரர் ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் பிரின்சிபலாகவும் பணியாற்றிட்டு வராரு. இவரோட வகுப்பில் ஒரு மாணவி மதிப்பெண் குறைவாக எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த மாணவிக்கு இந்த ஆசிரியர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இதனால இந்த ஆசிரியர் மீது இந்த மாணவி காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதனை விசாரித்த காவல்துறையினர் இந்த ஆசிரியர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 324 கீழையும் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 822 கீழையும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இதனை எதிர்த்து இந்த ஆசிரியர் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாரு. இதனை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 82 கீழே ஒரு நபருக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வேலை பார்த்து அவர் அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா தான் நாம் அவரை தண்டனைக்கு உட்படுத்த முடியும். சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் என்பது ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் என்ற பதத்திற்குள் ஸ்கூல் என்பது வராது. அதனால ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவி கம்மியாக மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் பனிஷ் பண்ணதுனால அவரை நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்கள் நல்வழிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்ய முடியாது. அப்படி வழக்கு பதிவு செஞ்சு நம்ம விசாரித்தோம் அப்படின்னா மாணவர்கள் நல்வழிப்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியரை நம்ம ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 82 கீழே தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 324 கீழே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு நபரை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 324 கீழ் நாம் தண்டிக்க வேண்டுமானால் அந்த நபர் வேண்டுமென்றே தன்னிச்சையாக கெட்ட எண்ணத்தில் அந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இங்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவிக்கு கெட்ட எண்ணத்தில் தண்டனை கொடுக்கவில்லை என்பது நிரூபணமாகிறது. அதனை இந்த மாணவி தரப்பிலேயே ஒப்புக்கொள்கிறார்கள். இங்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவிக்கு தண்டனை கொடுத்தது அந்த மாணவி மதிப்பெண் குறைவாக எடுத்தார் என்பதற்காகத்தான். இதில் அந்த ஆசிரியருக்கு எந்தவித தன்னிச்சையாக பழிவாங்கும் எண்ணமோ கெட்ட எண்ணமோ இல்லை. அதனால் இந்த ஆசிரியர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 324 கீழையும் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 82 கீழையும் வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்போட முழு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.